சரி. மீனு எனக்கு எரிச்சலா வந்துட்டே இருக்கு தெரியுமா? அவ ட்ரெஸ்ல சகதி ஆயிட்டான். அத போய் கழுவுறதுக்காக போறா அவ. ஓ அப்படியா? சரி விடு தீபி, அதுக்கு என்ன பண்ண முடியுமா? ஒன்னும் செய்ய முடியாது. ஒரே ஒரு டான்ஸ் பட்டி தானே, ஆடட்டும் ஆடட்டும். இருந்தாலும் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? பேசாம அந்த ட்ரெஸ் எனக்கு இருக்கட்டும்னு சொல்லிருக்கலாம்னு தோணுது. அதான் உங்க அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா, அப்புறம் எப்படி செய்ய முடியுமா? ஒரே ஒரு டான்ஸ் போட்டி தானே, அதுல ஒரு கப்பு கொடுப்பாங்க, அதை வச்சுக்கிடட்டும் அவ. இல்ல இல்ல, இருந்தாலும் அந்த முதல் இடத்துல நானும் ஆடுற மாதிரி வருமா? அதான் இப்ப முடியாதுன்னு ஆயிடுச்சே, அப்புறம் என்ன செய்ய முடியுமா? தீபி மீனு இவ இதுக்கு அங்க கிடந்துக்கிட்டு நம்ம பேர சொல்லிட்டு இருக்கா? அதானே, இவளுக்கும் நமக்கும் தான் ஆகவே செய்யாத, இவ இதுக்கு அங்க கிடந்து கத்திட்டு இருக்கா? மீனு தீபி உங்களதான், கொஞ்சம் என் பெஞ்சுக்கு வாங்களா? எங்களை எதுக்கு கூப்பிட்டு இருக்க? அது இல்ல, உங்க ரெண்டு பேருக்கிட்டே நான் கொஞ்சம் பேசணும், அதான். நாங்க எதுக்கு உன் கூட பேசணுமா? உனக்கும் எங்களுக்கும் ஆகவே செய்யாது. நாங்க மட்டும் இப்ப அங்க வந்துட்டோம்னு வச்சுக்கோயா, சண்டை தான் வரும். ஆள விடு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் உங்களை ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி தான் அங்க கூப்பிடுறேன், கொஞ்சம் வாங்கலாம். யாரும் இல்லாதப்ப நம்ம பேசிடுவோம். இல்ல தீபி, இவ வந்து நம்மள இப்படி கூப்பிட்டு இருக்கா? வேணாம் வேணாம், அவகிட்ட போக வேணாம். அப்புறம் டீச்சர் கிட்ட எதுல இருந்து மாட்டி விட்டான்னு விட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆனா கூப்பிட்டுட்டே இருக்காளே, போய் என்னன்னு காட்டிட்டு வந்துருவோமே. டீச்சர்ட்ட மாட்டி விட்டானா நீ நல்ல தோசை வாங்குறியா? தோசை அது எப்படி உன்னை விட்டுட்டு நான் வாங்குவேன்? வாயா. இல்ல பயமா இருக்கு, அவ எதுலாவது மாட்டி விடதான் நம்மள கூப்பிட்டு இருக்கா. ஏற்கனவே எங்க அம்மா வந்து பேசினாங்கல்ல, அவளுக்கு நல்ல கோவமாயிட்டு பாத்துக்கோ. அதான் இப்ப கூப்பிட்டுட்டு இருக்கா. ஒண்ணும் போக வேணாம், நம்ம இங்கே இருப்போமே. பாவமா இருக்குல்ல அவளை பார்க்க. நம்மள எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியல. ஒரு வேளை வேற எதுக்காச்சும் கூப்பிடலாம்ல. அவ என்ன சொல்றான்ட்டு போய் டக்குன்னு காட்டிட்டு டக்குன்னு நம்ம பெஞ்சுக்கு வந்துடுவோம். இங்க பாரு மீனு, உன்னை நம்பிதான் வர்ற. டீச்சர் கிட்ட அவ எதுலயாவது மாட்டி விட்டான்னு வச்சுக்கோயா, அப்புறம் நீ தான் அடி வாங்கணும் பாத்துக்கோ. நானா வந்துருவேன்ப்பா. சரிம்மா, நானே அடி வாங்கிக்கிறேன். வரியா எப்படி இப்போ? சரி சரி, இவ்வளவு தூரம் கூப்பிடுறிய, வா வா. இல்ல இவள எதுக்கு கூப்பிட்டியா? சீக்கிரமா சொல்லு. நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா? மீனு இவ என்ன சொல்றா? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்க. அவ நம்ம ரெண்டு பேரும் அவ கூட ஃப்ரெண்டா இருப்போமான்னு கேக்குறா. அப்படிதானே கேக்க? ஆமா. என்ன திடீர்னு கேக்க? இவ்வளவு நாளா எங்களனா உனக்கு பிடிக்கவே செய்யாது, ஏதாவது சொல்லிட்டே இருப்பியா? எங்க பேரை கூட எழுதி எழுதி வச்சா அடிவாங்க வைப்பியா? இப்போ என்ன திடீர்னு எங்க கூட ஃப்ரெண்டான்னு நினைக்கிற? உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இல்ல தீபி? நான் தான் சொன்னேன் இங்க வரவே வேணான்ட்டு. வரையா அங்கிட்டு? இருங்க இருங்க இருங்க. சரி அவ என்ன சொல்றான்னு கேப்போம், சொல்லு. நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்ட் ஆவோமே. ஏன்னா எனக்கு இப்ப பூமாரி சுத்தமா பிடிக்க கிடையாது பாத்துக்கோ. அத மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் பூமாரி பிடிக்காது தானே? நம்ம ரெண்டு பேரும், நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆனா நல்லா இருக்கும்ல. எங்களுக்கு பூமாரி பிடிக்காதுதான், அது என்னமோ உண்மைதான். ஆனா உன் கூட எதுக்கு நாங்க ஃப்ரெண்ட் ஆவணும்? உங்களுக்கும் பிடிக்காது எனக்கும் பிடிக்காது, அதான். சரி நாங்க உன் கூட ஃப்ரெண்ட் ஆனன்னு வச்சுக்கோயா, நீ என்ன செய்வியா எங்களுக்கு? இனிமே உங்க பேரை எழுதவே மாட்டியோ? ஆமா பின்ன, என் ஃப்ரெண்டு பேரை எப்படியாச்சும் எழுதுவேனா? அதெல்லாம் எழுதவே மாட்டேன் பாத்துக்கோ. நீங்க எவ்வளவு நானும் பேசிக்கிடலாம். அப்படியா? உண்மையா சொல்ற? ஆமா பின்ன பொய்யா சொல்வாங்க? அப்ப சரி தீபி, நம்ம இவ கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சரி அப்ப ஓகே, நானும் உன் கூட ஃப்ரெண்ட். ஆமா, அவங்க அம்மா வந்து பேசினாங்கல்ல, அது எனக்கு நல்லா கோவமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா உங்க அம்மா மேல கோவம் கிடையாது, எனக்கு அந்த பூமாரி மேலதான். அந்த Dress முதல்ல நீயே போடுறதா இருந்துச்சு. ஆமா அதையும் காக்கா, அந்த Dress அப்படியே ஆயிடுச்சுல, அதான் பூமாரி போட்டுக்கிட்டோம்னு நான் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த Dressல உள்ள கரெல்லாம் போயிடுச்சு. அப்புறமா எங்க அம்மா கிட்ட கேட்டனா ஒழுங்கா ஓடிடுன்ட்டாங்க. பூமாரி தான் அதனால டான்ஸ் ஆட போறா. அம்மா டீச்சர் உன்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாங்களே, ஒன்னு டான்ஸ் ஆட சொல்லிட்டு இருந்தாங்களோ? ஆமா, ஒரு லட்டை கொண்டு உன் வாய்க்கிட்ட வச்சுட்டு எடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருந்துச்சு தெரியுமா எனக்கு. ஐயோ பாவமே. ஆமா பின்ன, நீ டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு அப்புறமா வேணான்னா நல்லா ஆத்திரம் தானே வரும் எனக்கு. ஆமா ஆமா, நல்ல கோவம் வரும் தெரியுமா? அதான் நம்ம ஏதாவது பிளான் போடுவோமா? உன் மாதிரி டான்ஸ் ஆடக்கூடாது. அது எப்படி முடியுமா? சரியா போச்சு, நம்ம இங்க இருக்கிறது பார்த்தா முடிஞ்சு. சரி சரி கண்டுக்கிடாத, என்ன நம்ம இங்கே இருப்போம்.
இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் அங்க போய் உட்கார்ந்துருக்காங்க. எப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தானே இருக்குங்க. இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு, சுஜி கிட்ட போய் உட்கார்ந்துருக்காங்க. ஏய் தீபி, மீனு, நீங்க என்ன அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க? அது என் இடமாச்சே. சரியா போச்சு. அடுத்து சமாளி சமாளி. சரியான ஆளுதான் மீனு. நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எல்லார்கிட்டயும் என்ன பேச வைக்கிற பத்தியா? அது ஒண்ணு இல்ல. இவங்க ரெண்டு பேரும் இங்க சும்மா வந்தாங்க பாத்துக்கோ. சும்மா வந்தாங்களா? ஏன் சுஜி, அங்க நான் தானே இருப்பேன் எப்பவுமே. இன்னைக்கு என்ன இவங்க ரெண்டு பேரும்? அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் உன்கிட்ட நல்லா கூட பேச மாட்டாங்களே, இன்னைக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, எனக்கு நல்ல வயிறு வலியா இருந்துச்சா, அதான் கொஞ்ச நேரம் அங்க படுக்கலான்ட்டு வந்தேன். அப்ப பதில சுஜி வந்துட்டா. சரின்ட்டு அப்படியே உட்கார்ந்துட்டேன். எஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது பாத்துக்கோ, வயிறு வலியா இருக்கு. என்னாச்சு திப்பி, உனக்கு வயிறு வலியா? ஐயோ, வரியா வீட்டுக்கு போவோம்? அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, லாசா தான். உடனே நீ போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடாத என்ன? அது எப்படி சித்திக்கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? வயிறு வலிங்கிற அப்படி சொல்லாம இருக்க முடியவா செய்யும்? வா நம்ம டீச்சர்ட்ட சொல்லிட்டு போலாம். கொஞ்சம் அமைதியா இருக்கியா? எனக்கு வயிறு வலியோட பேச முடிய மாட்டேங்குது, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயோ, டீச்சர் வர வந்துட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்காள்லாம் தேர்ட் பெஞ்சுக்கு போயாச்சு. சரியா போச்சு. தீபி சமாளி. மண்டையில கொட்டனன்னு வெச்சுக்கோயா, புளு புளுன்னு ரத்தம் வந்துரும் பாத்துக்கோ. எப்ப பாரு என்ன சொல்லிட்டு இருக்க, சமாளி சமாளிட்டு. ஒரு ஆட்டே நீ சமாளிச்ச என்னவா? நீ தானே இங்க வா வான்ட்டு கூப்பிட்ட. என்னவோ பெரிய இது மாதிரி நான் பாத்துக்கறேன் அப்படி சொன்ன. இப்போ என்ன, யார் வந்தாலும் என்ன பாசன்ட்டு இருக்கா? எனக்கு பயமா இருக்கு டீச்சர் கிட்ட என்ன பாசணும்ட்டு. கொஞ்சம் அமைதியாவது இரு. என்னாச்சு தீபி, என் மேல கோவமா? பின்ன சாரி டீச்சர், அது ஒண்ணு இல்ல. என்னன்னு தெரியல, தீபியும் மீனும் லாஸ்ட் பெஞ்ச்ல போய் உட்கார்ந்துருக்காங்க. கேட்டம்னா தீபிக்கு கொஞ்சம் வயிறு வலியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு தீபி, வயிறு வலியா இருக்கா உனக்கு? நாடி, நல்ல நாடி. ஆமா 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 மிஸ். சாரி டீச்சர். ஆமா டீச்சர், லாசா திடீர்னு வயிறு வலிக்குது பாத்துக்கோங்க. அதான் இங்க வந்து படுக்க வந்தனா, அப்படிங்க உட்கார்ந்துட்டேன். எஞ்சி நடக்க கூட முடிய மாட்டேங்குது. நடந்தாலே வயிறு வலிக்கு. இல்ல மீனு? ஆமா டீச்சர், அவளுக்கு நல்ல வயிறு வலி. அதான் நான் பக்கத்துலயே உட்கார்ந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். ஆமா, பெரிய ஆறுதல். நீ ஆறுதல் சொன்னா அவளுக்கு வயிறு வலி பறந்துருமா? வயிறு வலிச்சா மாத்திரை போடணும். ஐயோ, மாத்திரையா? எம்மாடியோ, எனக்கு வேணாம்ப்பா. வேற எப்படி சரியாகுமா? பூமாரி, என்னோட கேபின் இருக்குல்ல, அங்க ஒரு 2-3 மாத்திரை இருக்கும், அதை எடுத்துட்டு வரியா கொஞ்சம்? சரியா போச்சு. நான் வசமா மாட்டிக்கிட போறேன் இப்போ. அந்த மாத்திரையை நான் எப்படி போடவா? எனக்கு தான் வயிறு வலியே இல்லையா? போட்டனா ஏதாவது ஆயிட்டுனா என்ன செய்யவா? ஏ மீனு, காப்பாத்து. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. எப்படி நான் என்ன சொல்ல? சரியா போச்சு. உன்னை நம்பி பேக் பெஞ்சுக்கு வந்ததுல எனக்கு தேவைதான் எல்லாமே. டீச்சர், வயிறு வலிக்கெல்லாம் மாத்திரைலாம் போடக்கூடாது டீச்சர். இது லேசான வயிறு வலி, அவளுக்கே சரியாயிடும் டீச்சர். சரி, அப்போ ஒன்று பண்ணு, நீ வேணா அந்த பெஞ்சில் படுத்துரு, மற்ற பேர் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. அப்பாடா சுஜி, நல்ல தேங்க்ஸ். என்ன உனக்கு காப்பாத்திட்ட. அதான் நீ இப்போ என் ஃப்ரெண்ட் ஆயிட்டில, அப்புறம் நான் உன்னை காப்பாத்தட்டி எப்படியா? தேங்க்ஸ். இங்க என்ன நடக்குது? தீபிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சுஜி பேசுறோம். ஆச்சரியமா இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே செய்யாது தானே. இன்னைக்கு என்ன புது சப்போர்ட்டா இருக்கு? அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி பெஞ்சில் பேர உட்கார்ந்துருக்காங்க.